வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித மருத்துவர் கீதா மோகன். இதில் பாருங்கள், தட்டாம் பறக்குது. கீழேருந்து மேலே பறந்துக்கிட்டே போகுது. ஒரு பறவை மாதிரி பறக்குது பாருங்களேன். அதாவது ஒரு பறவை ஒசரமாக பறக்கிற அளவுக்கு பறக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட அந்த மின்கம்பத்துக்கு ஈக்குவலாகவே அந்த தட்டான் பறக்குது. நீங்கள் நல்லாவே தெரியும். கீழேருந்து அப்படியே மேலாக மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். இதில் இடையில பறவைகளும் பறக்கும், அது கிடையாது. அதுக்கு இடையில ஒரு சின்னதாக சுற்றுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த தட்டான். இவ்வளவு உயரமாக தட்டான் பறந்துச்சுன்னா மழை வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். குறைஞ்சது ஒரு 24 மணி நேரமாவது ஆகும். அது வரைக்கும் மழை வராது. அது காற்றினோட ஈரப்பதத்தினுடைய லெவலை வச்சு தான் அது மேலே பறக்குது. இதுவே நல்ல ஈரப்பதமாக இருந்து காற்று வீசிச்சு மழையில் அப்படின்னு சொன்னால் தட்டான் அவ்வளோ உயரமாக பறக்காது. கீழே அப்படியே பறக்கும், ஒரு செடி அளவுக்குவே பறக்கும். மழை வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, செடி அளவுக்கு கீழாக மட்டும் பறக்கும். மேலே உயர பறந்தெல்லாம் அந்த இதெல்லாம் அது முயற்சி செய்து பார்க்காது. அதனால தான் இதில் சிகப்பு கலரில் இருக்கும், கொஞ்சம் பெரிய உருவமாக இருக்கிறது ராணி தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கு நன்றி, வணக்கம்.